வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்தி. சீர்காழியில் ரோட்டரி சங்கம் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி. ஆகஸ்ட் 25. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் வரை போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சீர்காழி ரோட்டரி சங்க தலைவர் எஸ். கணேஷ் தலைமை தாங்கினார். அரசு பாலிடெக்னிக் முதல்வர் குமார், மண்டல துணை ஆளுநர் பாலாஜி, பெஸ்ட் கல்வி நிறுவனங்களின் தலைவர் ராஜ்கமல், சமூக பள்ளி உடற்கல்வி இயக்குனர் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி. ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களுக்கு போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தொடர்பான அறிவுரைகள் வழங்கி கொடி அசைத்து துவங்கி வைத்தார். மேலும் போதைப்பொருள் குறித்த தீமைகளை சிறப்பு விருந்தினர், மருத்துவத்துறை இணை இயக்குனர் டாக்டர் பானுமதி அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அரசு கலைக் கல்லூரி, தனியார் கல்லூரிகள் மற்றும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் போன்ற நிறுவனங்களைச் சார்ந்த 1512 விளையாட்டு வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தொடர்பான கருத்துக்களை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜி. ராஜ்குமார் வழங்கினார். வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை சீர்காழி காவல் ஆய்வாளர் எஸ். புயல் பாலச்சந்திரன் மற்றும் சீர்காழி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அருண் ராஜ்குமார் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளி கல்லூரியில் இருந்து உடற்பயிற்சி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட மாணவர் அனைவருக்கும் டி-ஷர்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக சங்கத்தின் செயலாளர் ராஜிக் பரித் நன்றி கூறினார். ரெட் நியூஸ் செய்திக்காக சீர்காழியிலிருந்து க. ராஜீவ்காந்தி.